எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்லையே ஒரு குட் நியூஸ். இதுதான் எஸ்டி கிளப்போடைய ஃபஸ்ட்டு ரைடு. ஸோ நான் வீட்டிலேருந்து மீட்டிங் பாயிண்ட் கிளம்பிட்டேன் போரூர் டோல்கேட்டுக்கு. ஸோ இந்த ரைடு என்ன ரைடு பார்த்தீங்கன்னா, ஒன் டே ரைடு தான். ஸோ சென்னை டு தடா வாட்டர் ஃபால்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கூட வந்து எஸ்டி ரைடர்ஸ் ஒரு 11 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ ஒன்லி ஃபார் எஸ்டி அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2 பேர் வந்து பைக் ப்ராப்ளம் அப்படின்றதுனால அதர் பிராண்ட் பைக் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. யாருங்க அவர் வரப்பா நின்றுட்டுருக்காரு, ஒன்றுமே தெரியல காய்ச்சி இந்த பைக்கு. ஆக்சுவலி எஸ்டியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னா, ஆப்வியஸ்லி ஹெட்லைட் தான். ஒரு கருமமும் தெரியாது அதில். ஃபஸ்ட் டைம் வந்து நான் என் நேட்டிவ் விழுப்புரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். போடா, நம்ம எஸ்ஆர்எம் காலேஜுக்கு நேராக நல்ல ஸ்பீடு பைக்கு, புது பைக் வேறையா ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. போயிட்டு ரிட்டன் நானும் ஒரு காரில் வந்த ஒருத்தரும் 2 பேருக்கும் தான் போட்டியே. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பார்க்குறேன் ரோட்டில் மலை மாதிரி ஏதோ ஒன்று பிளாக் கலரில் இருக்குது. இந்த லைட்டில் ஒன்றுமே தெரியல. என்னன்னு கிட்ட போயிட்டு பார்த்தா எருமை மாடு. பிரேக் அடித்து அந்த எருமை மாடு ஒரு லுக்கு என்னை விட்டுது. நேராக வந்தேன், எதுவுமே இல்லை. நேராக வந்துட்டு தூங்கி எழுந்துட்டு காலையில் எழுந்ததும் வண்டி எடுத்து நேராக போயிட்டு ஃபாக் லேம்ப் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த கதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம எஸ்டியோட ஹெட்லைட்டை வந்து அவ்வளோ இல்லை, ரொம்ப 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 கேவலமாக இருக்கும். இந்த ஹாலிவுட்டில் பேய் படத்தெல்லாம் வரும்ல, ஸோ இந்த ரோடு எனக்கு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நான் ஏதோ அந்த பேய் படத்துக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா எல்லா லைட்டுமே ஃப்ளிக்கர் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து கரெக்டாக மீட்டிங் பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். நமக்கும் இந்த மோட்டோ விலாகிங்க்கும் ஏனி இல்லை, ஹெலிகாப்டரே வச்சா கூட எட்டாது போல் கைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை ஒன்றா GoPro 9லேருந்து எல்லாம் ரெடி பண்ணது. GoPro 9 வாகமான் ரைடு போகும்போது தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? அடுத்து சரி ஓகே அது முடிஞ்சதுன்னு அப்படியே வந்து அதை ரெடி பண்ணி அதை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்துட்டேன். ஆக்சுவலி எதனால் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அப்படி தான், என்ன தான் ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒரு விஷயம் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை இதுவாகிடுச்சு அப்படின்னா, அதை ஒரு மாதிரி எனக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இதனால் இது இல்லையோ, அதனால் பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆச்சு கேமரா. இருந்தாலுமே நமக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அது இல்லாமல் நம்ம ஜிகேவுடைய GoPro 12 யூஸ் பண்ணி எனக்கு 12 வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் 12 கிடைக்குமான்னு பார்த்து ஒரு யூஸ்டு அதாவது பயங்கரமாக வாங்கி நமக்காகவே ஒருத்தர் வாங்கி கேமராவை யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்து சேல் போட்டார். ஸோ அது நம்ம இலக்குன்னு தான் சொல்லணும். நமக்கு இந்த ப்ரைஸில் அரௌண்ட் ஒரு 23 ப்ரைஸில் வந்து வித்து 256 சாரி வளர்றேன் வித்து 256 ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்டோடையே கிடச்சிது. ஸோ அந்த கார்டோட ஒர்த்தே 3000 நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் நம்ம கதை அப்படியே இருக்கட்டும். நீங்கள் பாருங்கள் நம்ம ரைடர்ஸ் எல்லாமே, ஸோ நீங்கள் பாருங்கள் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. இதுதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட்டு. ஸோ நான் அவங்களாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஹாய், இவர் தான் அஜித். நாங்கள் எஸ்டி வாங்குறதுக்கு காரணமே இந்த ஆள் தான். நான் வீடியோவில் சொன்ன சைத்தன்யா இவர் தான். இவர் இன்னைக்கு வரமாட்டேன்னிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஆதர்ஷ். ஹாய் தம்பி, உங்கள் பேர்? சதீஷ். சூப்பர் ப்ரோ. ஸோ இன்னும் நம்ம ரைடர்ஸ்லாம் யாரும் வரல, சீக்கிரமாக வந்துடுவாங்க. வந்தவொடனே அவங்க எல்லோரும் நான் இன்ட்ரோ கொடுக்குறேங்க. TN11 பைக்கர்ஸ் மாடியூல், அப்புறம் இன்னொரு ஸ்டோர் இருக்குது TN பைக்கர்ஸ்னு. 3மே எங்களோட ஸ்டோர் தான். ஸோ ஒன்றா கொலாபரேட் ஆகி பைக்கர் செக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் ஒரு 40 ரைடர்ஸில் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் கண்டக்ட் பண்ணோம். அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைக் மோட்டார் சைக்கிள்ஸில் என்னென்ன இது இருக்குன்ட்டு ஸ்டண்ட்டு, ரேசிங்கு, ஆஃப் ரோட் ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோன்னா,
ப்ரோ வந்து இது மாதிரி எஸ்டி கிளப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ரைடு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறேன், உங்கள் சைட்லேருந்து எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் ஜென்ரலாக நம்ம எல்லா ரைடர்ஸ்க்கும் காமனாகவே சப்போர்ட் பண்ணுறது தான். இந்த ரைடில் சரி நம்ம வந்தால் ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். சரி இது வந்து நம்ம ரைட் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு, செகண்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணுறதுக்கு. மெயினாக ஹைவேஸில் வந்து நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். இப்போ ரைட் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் டைம்லேருந்து கியர்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக கியர்ஸ் போடுங்க. நம்ம ஷோரூம் சைடில் வந்து சப்போர்ட் கேட்டிருந்தோம். அங்கே வந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறதும் நான் நெக்ஸ்ட் கால் வந்து பிரதர் தான் கால் பண்ணியிருந்தேன். ஸோ எதுவுமே சொல்ல, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு பிளான் மட்டும் எல்லாம் முடிச்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பிளான் ரெடி பண்ணிவிட்டு கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து உடனே இல்லை, நான் ஆக்சுவலாக எப்படி நான் நினச்சேன்னா யாராவது விட்டு கலெக்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது. இல்லை நானே வரேன். ஃபஸ்ட்டு வந்து தடா வரைக்கும் வரதா சொல்லியிருந்தாரு. இப்போ ஏதோ தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக கண்டினியூஸாக நாங்கள் ரைட் பண்ணனால எங்களால் எங்கள் பாடி இன்றைக்கி ஒத்துழைக்கல. இன்றைக்கி சண்டே வேறு, நான் திரும்பி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைக்கு வர போகணும். இவர் வந்து டிவிஎஸில் வந்து மீடியா டீமில் 3 கப் வாங்கியிருக்காரு ரேசிங்கில் இப்போ ரீசெண்ட் டைமில், இந்த இயரோட மீடியா கப் ரேசிங்கில். அதுதான் நாங்கள் கூப்பன்ஸ் தரோம், அதை மட்டும் 3 ஸ்டோரில் அவைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் மாடியூல் வடபழனியில் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம்ல TN11 பைக்கர்ஸ், இன்னொரு ஸ்டோர் OMRல TN பைக்கர்ஸ். 3 ஸ்டோர் இருக்குது 3 லொக்கேஷனில். இந்த 3 ஸ்டோரில் எங்கே வேணால் அந்த கூப்பன் அவைல் பண்ணிக்கலாம். ஒரு சில பிரான்ச்சுக்கு மட்டும் எங்களால் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியாது. பட் மற்றபடி எல்லா பிரான்ச்சுக்கும் நான் என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் என்ன பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக பண்ணித்தரோம். அதேமாதிரி சர்வீஸு, அப்புறம் உங்கள் பைக்கில் இருக்க டெக்னிக்கல் இஷ்யூ எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. 99% ரெக்டிஃபை பண்ணிடுறோம். 1% எஸ்டிக்கு எதுவும் ஒத்துழைக்காது, அதை மட்டும் நாங்கள் பார்த்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஏதாவது எங்கள் சைடில் ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணித்தரோம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. எஸ்டி வந்து ஷோரூம்க்கே ஒத்துழைக்காது, அது வேறு விஷயம். கூப்பன் கொடுத்து அப்படி தேங்க்யூ. இதெல்லாம் சடனாக பிரிண்ட் பண்ணது. TN11லேருந்து வந்து நமக்கு ஃப்ரீ கூப்பன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பிரதர் வந்து விஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் லீட் பண்ணுறேன். எல்லோரும் சைத்து டைலு சைத்து கொஞ்சம் சீக்கிரம் சைத்து. எல்லாமே எஸ்டியா? ஸோ வந்து மீட்டிங் பாயிண்ட்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படி இருக்குது தெரியல. ஃபஸ்ட்டு ரைடில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரே ட்ரெஸ்லிங்ஸ் வரும், மழையாக இருக்குது. நான் வந்து லீட் பண்ணுறேன், சைத்து வந்து மார்ஷல், பாய் வந்து டைலு. பாய் எங்கே பாய் கேட்குதா? பாய் பாய் இன்டர்காம் ஆன் பண்ணுங்க, பாய் ஆன் பண்ணுங்க. ஸோ காய்ஸ் நம்ம வந்து நம்ம ரைடோடைய செகண்ட் டோல்கேட் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம டீ பிரேக் போட போகிறோம். லாஸ்ட் ரைட் நம்ம தடா பண்ணும் போதும் பிளாக் பக்கெட்ஸ் கூட பண்ணும்போதும் இங்கே தான் டீ பிரேக் போட்டோம். ஸோ இங்கே நம்ம டீ பிரேக் போட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ரைடு மூவ் பண்ண போகிறோம். எங்கே ப்ரோ அந்த டீ கடையை காணோம்? இன்னும் போகணுமா? எவ்வளோ தூரத்தில் ப்ரோ? இந்த போர்டா ப்ரோ? ஓகே 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 ஓகே. எங்கே ஹாய், ஐ எம் ரவி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கிளப் தமிழோட ஃபஸ்ட்டு ரைடு இது. நம்ம எஸ்டி ரைட் பைக் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ சென்னை டு தடா தான் போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு 1 டே ரைடு, சண்டே ரைடு. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Hi bikers, my name is Razak, coming from Chennai. SD குரூப்பில் ஃபஸ்ட் ரைடு தடா போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். கேஸ் நம்ம வந்து இப்போ வந்து சென்னையிலேருந்து தடாவுக்கு போகிறோம். 1 டே ரைடாக போகிறோம். எல்லோரும் ஒரு 10-15 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் எப்படி இருக்கும் ரைடுன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ரைடு SD கிளப்பில் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம SD கிளப் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ரைடு. சென்னை டு தடா போகிறோம். நம்ம கூட ஒரு 15 பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வெறும் SD மட்டும் தான் வச்சு பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் நம்மளால் நிறைய ரைடர்ஸ் வந்து கவர் பண்ண முடியல. ஹாய், நான் அஜித் ப்ரோ. நான் போரூர் சென்னையிலேருந்து வரேன்.
எஸ்டி கிளப்பில் ஃபஸ்ட் ரைடு வந்திருக்கேன். சென்னை டு தடா ஃபஸ்ட் ஃபால் இது பண்ணியிருக்கோம். ஹாய் ப்ரோ, நான் சந்துரு. சென்னை டு தடா ரைடு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு குரூப் ரைடு. நல்லா பெஸ்ட்டாகவே லீட் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக. ஹாய் கைஸ், மை நேம் இஸ் பிரவீன். நான் பூந்தமல்லிலேருந்து வரேன். குரூப் ரைடு சோலோ ட்ரிப் நிறைய போயிருக்கேன். எஸ்டி கிளப்லேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரைடு நான் வந்திருக்கேன். சென்னை டு தடா வந்து போயிட்டுருக்கோங்க. தேங்க்யூ. என் பேர் விஸ்வா. இது எஸ்டி கிளப்லேருந்து இதுதான் ஃபஸ்ட் ரைடுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கும் ப்ரொஃபஷனல் ரைடுனா இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நிறைய மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணுன்ட்டு ப்ரே பண்ணிட்டு போகிறோம். என் பேர் அர்ஜுன் சூர்யா, அயனாவரத்துலேருந்து வரேன். இந்த மாதிரி எஸ்டி குரூப் வந்து தமிழ்நாடுக்கு ஸ்டார்ட் பண்ணதாக கேள்விப்பட்டேன். இப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணது தமிழ்நாட்டுக்காக. அதான் இந்த ஜென்ரேஷன் எஸ்டி குரூப்புக்கு ஒரு இது இருக்குதுன்னு அதான் ஜாயின் பண்ணிட்டேன். ஹாய் கைஸ், மை நேம் சதீஷ், சொந்த விழுப்புரம் எனக்கு. ஸோ சென்னையில் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? சப்போஸ் ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்டி கிளப்ஸ் கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்னு கேட்டால் ட்ராவலிங் சொன்னாங்க. சப்போஸ் எங்கள் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் ரைடு எனக்கு. ஸோ நிறைய பார்க்கும்போது நிறைய அனுபவம் வந்துச்சு. இல்லை நிறைய பேர் இப்போ புதுசாக நான் பார்க்குறேன். ஸோ நான் ட்ராவல் பண்ணது கிடையாது, லைஃப் இதுதான் ஃபஸ்ட் ட்ராவல் எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ்டி கிளப் மூலமாக ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஹாய் ப்ரோ, திருவள்ளூர்லேருந்து வரேன். என் பேர் வந்து ஆதர்ஷ். ஃபஸ்ட் டைம் வந்து தடா டு சென்னை டு தடா போகிறேன். அது புதுசாக இருக்குது. எல்லாருமே தெரியாதவங்களாம் தெரிஞ்ச இதுவாகுது, நிறைய கனெக்ஷன்ஸ் வருது. வணக்கம், என் பேர் அரிஜத். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து தடா போக போகிறோம். இதான் என்னோடய ஃபஸ்ட் ரைடு எஸ்டி பாய்ஸோட. தேங்க்யூ. சைத்தன்யா நம்ம ரீல வந்து வண்டி ஓட்டிகிட்டே எடுக்கிறாரு. நம்ம வந்து சைத்தை எடுப்போம். $39. நீ எது போட்டிருக்க போர்ட்லையா? தடா வாட்டர் ஃபால்ஸு. நீ தடா சொல்கிறியா? சரி, ரெஸ்டாரண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. சோறை முடிச்சிடலான்னு பார்த்தா டிஃபனு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை, நீ இந்த ரோட்டில் ஆக்சுவலாக ஒரு ஹோட்டல் கூட நல்லா இல்லை பாய். ஒரு நீட்டான ஒரு கடையே எதுவுமே இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்லோ டவுன். இவன் போட்டோம். சார் போங்க சார், நீங்கள் போங்க. இருங்க பாய், அந்த இனோவா போயிட்டேன். இல்லை, டிஃபன் தான் இருக்குது, கார்லாம் இருக்கு, வாங்க போட்டுடலாம், வரம் போடலாம். பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஓகே, டன்னு. பாய் வேணாம் பாய், வாங்க பாய், எடுங்க பாய், அங்கே இடமே இல்லை. இப்பொழுது நாம் ரோட்டில் இருடா தடா ஃபால்ஸை நோக்கி கிளம்பிட்டோம். பாருங்க காய்ஸ், இந்த ரைடர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ரெடி காய்ஸ், மூவ். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட கேமரா ஆங்கிள் வந்து ஹெச்டிஆர்னு ஒரு தேவையில்லாத மூடை போட்டு பாதி போயிடுச்சு. ஸோ இப்போ தான் வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளது வாய்ஸ் அதுக்கு மேலே இந்த மைக்கு என்ன தான் போடுறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி தடா ரைடு வந்து இதோட ஃபஸ்ட் டைம் காரில் வந்தோம். நெக்ஸ்ட்டு பைக்கு குரூப் ரைடு வந்தோம். இப்போவும் குரூப் ரைடு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஐ திங்க் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். காய்ஸ், கௌஷிக் குறுக்கில் இருக்காங்க. எல்லாம் கனெக்ட் ஆகிட்டிங்களா ரவி? எல்லோரும் வந்தாச்சா? இப்போ ஆக்சுவலி இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் லெஃப்ட் சைடில் இருக்கும், இந்தியன் ஆயில் நினைக்கிறேன். அது ஆக்சுவலி ஒர்க்காகவே ஆகாது. நாங்கள் ஃபஸ்ட்டு குரூப் ரைடு வரப்போ அங்கே தான் வந்து
எப்படி சொல்கிறது, பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்தோம். லாரியை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாமே வந்துடலாம். வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் ஓடி போய் ஏறுறாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எருமை மாடு. ஸ்லோ பெரிய ரைடர்ஸ் கிராஸ் ஆகுறாங்க, அமைச்சர்கள். ஸோ காய்ஸ், வெறும் எருமை மாடு காய்ஸ். பாருங்கள் எத்தனை யானை ரோட்டில் இருக்குது. அம்புட்டும் யானைகள். ஓகே காய்ஸ், எல்லோரும் லெஃப்ட் எடுங்க. பாருங்க காய்ஸ், சாமியை மூடி வச்சுருக்காங்க. 7 குண்டல வாடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லவுடு ஓடுது. ஸ்லோ காய்ஸ். காய்ஸ், இதுதான் காய்ஸ் சைத்தன்யா படித்த ஸ்கூலு. நல்லா பாருங்கள், அந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் சைத்தன்யா படித்த ஸ்கூலு. லெஃப்ட் எடுத்தது தான் தடா ஃபால்ஸ். ஸோ இங்கே ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆஃப் ரோடிங். நம்ம பைக்கெலாம் ஆஃப் ரோடு அசால்ட்டாக பண்ணோம். மிஸ்டர் வேணுகோபால் போங்க. மிஸ்டர் வேணுகோபால் வழியாவது விட்றா கோபால். ஸோ எல்லாருமே இந்த லெஃப்ட் எடுக்கணும், பார்த்து வாங்க. யாருப்பா அது ஹாரனு? காது கிளியுது. எல்லோரும் திரும்பிட்டாங்களா? ரவி எல்லாம் திரும்பிட்டீங்களா? என்னாச்சு? யா இப்போ வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் சைத்தன்யாவோட வீடு. நம்ம ரைட் எடுத்தோம்னா தடா ஃபால்ஸ். வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்துட்டாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். வெயிட்டிங். நாளை காணுமே. மற்ற பைக்லாம் எங்க? கொடை மட்டும் ஒன்று தான் ரெடி பண்ணுவோமா? காய்ச்சி இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக தடா ஃபால்ஸ் உள்ளே வந்துட்டோம். எங்கள் வண்டி ஷூலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு மாதிரி இருக்குல்ல? ஸோ பாய் பாருங்கள். பைக் அப்படியே கொடுங்க, நான் பைக்கை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பைக் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் பைக்கு. சேரு நம்ம அந்த இதிலெல்லாம் சேடை ஓட்டிகிட்டு வரும்ல நாற்று நடுறதுக்கு, அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள் பாயோட பைக் எப்படி இருக்குது பாருங்கள். ட்ரையம்ப்பு வேறு லெவலு. ஸ்க்ராம்ப்ளர் பாருங்கள் அடித்து வேறு லெவலில் வந்திருக்கு. இங்கே என்ன ஒரு ஏடிவி வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் தம்பியோட ஜாவா வாங்கினதுலேருந்து இந்த மாதிரி சேரு பார்த்துருக்குமான்னு தெரியல. இங்கே பாருங்க டியூக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு போயிடலான்னா கிளைமேட் இருக்கிறத பார்த்தா மழை வந்துடுமோ எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபோட்டோ ஷூட் கேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு வரப்போம். ரெடி ஆக்ஷன்ரா.
அப்படியே டவுன் இறங்குங்க, அப்படியே டவுன் இறங்கியா. ஒரு ஆளா கீழே விழ போறானுங்க. வேற சொல்ல ரவி எல்லாம் ரெடி, நீ உழறத நாங்க பார்க்கணும். ரெடி அடா ரவி வேற மாதிரி பண்றான் நம்மால. நாங்கள் ஃபுல்லாக ஆஃப் ரோட்லாம் முடிச்சுட்டு நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே ஆஃப் ரோடு அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பண்ணுவோன்ட்டு. பொறுமையா ஸோ தண்ணி மேலே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் மேலே போய் குளிக்க போகிறோம். 10 ஃபாஸ்ட் ரெடி. ஸ்டார்ட் தண்ணியில் அந்த குழந்தை எவ்வளோ அழகாக அடிக்குது இவங்க பாருங்க. இங்கே பாருங்க ரெடி. இங்கே பாருங்க என்ன பண்ணக்கூடாதோ அதுதான் கரெக்டாக பண்ணுவீங்க. வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் டைமே இப்படி தான் பண்ணாங்க. காய்ஸ் இப்போ நாங்கள் எல்லாருமே குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் திணறுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சரியான பசியில் இருக்காங்க. போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு காய்ஸ் ரைட்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது சவுண்டா? இது செம்மையா இருக்குது. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இல்லை ஆக்சுவலி காய்ஸ் எல்லாமே ஹாப்பி தான். எல்லாம் பசியில் இருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை திருப்பி கேட்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி இருக்கும், புதுசாக ஒரு பீப்புள்ஸ் கூட போய் நம்ம ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் எல்லாருமே நம்ம கூட ஜெல் ஆகி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாம் நம்மளை கைட் பண்ணி, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ரைட் மாதிரியே இல்லை, ஏதோ நான் ரெகுலராக ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை என்னை பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாக் பண்ணி வீடியோலாம் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எஸ்டி கிளப். இன்றைக்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த ரைடு வந்து என்னோடய ஃபஸ்ட் ரைடு. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் எஸ்டி கிளப் தமிழ்நாடுக்கு வந்து ஸ்பெஷலி நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு. ஹாய் காய்ஸ், இது வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு எப்படி போக போகிறோம்னு நினச்சிருந்தேன். அதுவும் எவ்வளோ லாங், இது ஃபஸ்ட் டைம். இது செம்மையாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. எப்படி தான் போயிட்டு வர போகிறோம்னு நினச்சேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம்.
இப்போ வந்து ரேண்டம் பீப்புள் வந்து இப்போ வந்து இது குடும்பமாக ஆகிடுச்சு, இது ஃபேமிலி ஆகிடுச்சு. தேங்க்யூ கைஸ். குட் ஈவினிங் கைஸ். சோலோ ட்ரிப் நிறைய வாட்டி போயிருக்கேன். குரூப் ரைடு வந்து இப்போ தான் இது 2வது தடவை. நெக்ஸ்ட் அது இல்லாமல் இந்த குரூப் ரைடு வந்து ஒரு மறக்க முடியாத குரூப் ரைடாக இருந்தது. ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஆஃப் ரோடிங்ஸு ப்ளஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ரொம்பவே சர்க்கிளில். ஏன்னா நிறைய குரூப் ரைடு பார்த்தோன்னா யாருமே அட்டாச் ஆக மாட்டாங்க. நம்மளும் பேசினா தான் பேசுவாங்களோ தவிர இங்கே எல்லாருமே நல்லா அட்டாச் ஆனாங்க. இது நல்ல ஒரு மெமரியபிளாக இருந்தது இந்த குரூப் ரைடு. இன்னும் ஒன்று பெட்ரோல் காலி, வண்டி சர்வீஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பர்ஸு காலி, அது ஒன்று தான் வருத்தமோ தவிர ஆனால் செம்ம மெமரிஸு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் எஸ்டி கிளப் தமிழ்நாடு. ஹாய் ப்ரோ, நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வரேன். பேர் வந்து ஆதர்ஸ். இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரைடு போயிருக்கேன். சரியாக வந்து ஆர்கனைசேஷனாக பண்ண மாட்டாங்க. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணாங்க. அதேமாதிரி ஆஃப் ரோடிங்லாம் நல்லாவே இருந்தது. அதான் என்ன சொல்கிறது, பிளாஸ்டோன்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னா எஸ்டி கிளப் தமிழ்நாடுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் எஸ்டி கிளப் தமிழ்நாடு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நிறைய மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணுன்ட்டு. ஒரு பயங்கரமான மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் இந்த ரைடுக்கு ஒரு 10க்கு ஒரு 8.5 கொடுப்பேன். எதுக்கு அந்த 1.5 கூட கம்மி பண்ணேன்னா, இது 1 டே ட்ரிப்பாக போச்சு. கொஞ்சம் நிறைய நாள் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால தான் ஒரு 8.5. ஆக்சுவலாக சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஆல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 டே ரைட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து நல்லபடியாக போச்சு. எங்களுக்கு ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி நாங்கள் கரெக்டாக எப்படி எக்ஸெப்ட் பண்ணோமோ அந்த மாதிரி வந்தாங்க. எல்லோரும் ப்ராப்பராக இண்டிகேட் போட்டு சிக்னல், ஹேண்ட் சிக்னல்லாம் காமிச்சு கரெக்டாக அந்த ஸ்பீட்குள்ளே கரெக்டாக 1 by 1 வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தடா ஃபால்ஸ் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸர் மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை இப்படிலாம் ஒன்று இருக்குன்ட்டு. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 700 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. இன்னொரு எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 112 என்ன தான் ஓடிந்து. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி ஒரு 3 வண்டி இருந்துச்சு. ஜாலியாக ஆஃப் ரோட் பண்ணி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மழையும் வந்துச்சு, டான்ஸும் ஆடி அவங்க வந்து நெக்ஸ்ட் ரைடு எப்போ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் சீக்கிரமாக சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எஸ்டி கிளப் தமிழ்நாடோடைய ஃபஸ்ட்டு ரைடை வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சென்னை போகிறது தான் நமக்கு இப்போது இன்னும் இருக்கிற டாஸ்க்கு. ஸோ இப்போ தான் நாங்கள் லஞ்சும் சாப்பிட்டு முடித்தோம். அங்கேருந்து தான் அந்த ரிவ்யூ வீடியோ எல்லோரும் பேச சொல்லி எடுத்தோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் இந்த ஆஃப் ரோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணலாம் அந்த இடத்துல. லாஸ்ட் டைம் நாங்கள் ரைட் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் போன ரைடில் வந்து டைமும் பத்தலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் நாங்கள் போகிறப்போ கிளைமேட்டுமே ஆக்சுவலாக எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. போனோம், அங்கே அப்படியே ஒரு ஆஃப் ரோடு, அதுவாக ஒரு நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் அதுவாக ஒன்று நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தான் அந்த ஆஃப் ரோட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரைடு வந்த எல்லா ரைடர்ஸ்க்குமே ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரைடில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.